ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஈரோடு மாவட்டம் அந்தியூர்லேருந்து தாமரைக்கரை வரைக்கும் ஒரு வேலை. அதனால் சரி இந்த வேலையை அப்படியே ஒரு விளாகாக போட்டுடலாமேன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். இதுதான் அந்தியூர் பஸ் ஸ்டாண்டு. பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கோபுரம் தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் வந்து அந்தியூர் பத்ரகாளி அம்மன் கோவில். முன்னாடி போர்டு தெரியுது பாருங்கள். ரைட் சைடில் போனால் பர்கூர், கர்ககண்டி, கொள்ளைகால் வரைக்கும் போகலாம். நேராக போனால் சத்தியமங்கலம், கோபிச்செட்டிப்பாளையம் அந்த இதுக்கு போகலான்னு வச்சுக்கலாம். நம்ம இப்போ ரைட் சைடு போகணும். பத்ரகாளி அம்மன் கோவில். இல்லை விடு முன்னாடி விடு. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பத்ரகாளி அம்மன் கோவிலேருந்து இந்த போர்டை ஷூட் பண்ணலாம் அப்படின்னு தான் வந்து நின்றுருந்தேன். நம்ம அந்தியூர் ஆக்சுவலாக எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் இந்த மாதிரி வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது பார்க்க. அந்தியூர் பஸ் ஸ்டாண்டில் இருந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே மெதுவாக போயிட்டுருக்கோம். இந்த இடத்துக்கு லெஃப்ட் சைடில் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. அது அப்படியே தொடர்ந்து பயணிப்போம். ரோடு சூப்பராக இருக்கும். பட் 2 கொண்டை ஊசி வளைவுகள் இருக்குது இந்த பர்கூர் ரோட்டில். அது 2 மட்டும்தான். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அந்தியூர் விளாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விளாக் பர்கூர் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கேன். முன்னாடி தெரியுது பாரு இப்போயே பர்கூர் மலை. ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக இன்னும் நெக்ஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா அந்தியூர் குருநாசாமி கோயில் பண்டிகை வந்துடும். இப்போ பாருங்கள் ரோடு எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் பண்டிகை டைமில் 1 மந்த்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போகவே முடியாது, அந்தளவுக்கு கூட்டம் இருக்க போகுது. இப்போ நம்ம வந்து ஜிஹெச் வந்துட்டோம். அந்தியூர் அரசினர் மருத்துவமனை அந்தியூர் இந்த இடத்துக்கு அப்படியே கிராஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக இந்த இடத்துக்குலாம் வந்து குருநாசாமி கோயில் பண்டிகைலாம் இந்த இடத்துக்கு வந்து நம்ம நிற்கவே முடியாது. வண்டியெல்லாம் இங்கேயே வந்து லாக் பண்ணிடுவாங்க, அந்தளவுக்கு கூட்டம் இருக்கும். அவங்க பார்த்து அவங்க இங்கே தான் குருநாசாமி கோயில் புதுப்பாளையம். இப்போ கிராஸ் பண்ணி நம்ம புதுப்பாளையம் கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். நாங்கள் போன காரில் எப்படி சுற்றிட்டு இருக்கு பாருங்க. ஹெலிகாப்டரில் போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம தெரியுதா? கற்ககண்டி இந்த ரோட்டில் தான் இங்கே தான் உள்ள கோயிலுக்கு போகிற வழி. இந்த கோயிலுக்கு போகல. இங்கெல்லாம் இங்கே தான் ஏகப்பட்ட டூரிஸ்ட் போட்டிருப்பாங்க இந்த இடத்துக்கு. இந்த ஒரு 1 மந்த்து 1 மாதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இடமெல்லாம் ஃபுல்லாக தூரியாக தான் இருக்கும். குருநாசாமி கோவில். இது ஆக்சுவலாக வனம் போகிற தடம். இது இந்த தடம் இருக்குல்ல, இது வந்து வனத்துக்கு போகிறது. இதுதான் வனத்துக்கு போகிற இடம். குருநாதசாமி கோவில் வனம். முருகன் பஸ் எரியுறதுக்கு அந்த இடத்துல கண்டிக்கு இங்கிருந்து 49 கிலோமீட்டர் போகுது. இது மேச்சேரி ஏரி. அந்த வழியா ஒரு மேச்சேரி பாரு அந்த பக்கம். ஆத்துப்பாலம். இது முன்னாடி ஒரு கோவில் இருக்கு, முருகர் கோவில் சொல்லியிருக்காங்க. பட் அதுக்கு ஒரு டைம் கண்டிப்பாக போய் ஒரு விளாக் எடுத்து போடணும். முன்னாடி தெரியுது பார்த்தீங்களா, இதுதான் மேற்கு தொடர்ச்சி மலை, பர்கூர் மலை. அற்புதமாக இருக்குது. அந்தியூர் முதல் தாமரைக்கரை வரை இந்த பயணம். இந்த கோவிலுக்கு பின்னாடி தான் அந்த மலை கோவில் இருக்குது. இந்த இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இங்கே ஒரு மலை கோவில் இருக்குது, முருகர் கோவில். அது இங்கிருந்து தட்டக்கரைக்கு 31 கிலோமீட்டர். ஆக்சுவலாக நாம் போகிறது தாமரைக்கரை. முத்தரசன் குட்டை இந்த ஊர் பேர்.
இங்கே பாரு இன்னும் 16 கிலோமீட்டர் போகணும். 16 கிலோமீட்டர் ஃபுல்லாக என்னென்னா ஹீல்ஸ் மட்டும்தான். வளைஞ்சி 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 போகணும். காருக்குலாம் என்ட்ரி இல்லை. செக் போஸ்ட்டு ஒரே செக் போஸ்ட் தானே, அவ்வளோதான். வரட்டுப்பாளையம் டேம் ஆர்ச்சிக்கு முன்னாடியே வந்து யானைகள்லாம் கிராஸ் ஆகும். காட்டுங்க வீடியோ. வனவிலங்குகள் நடமாடும் கிராசிங் பாதை, நடமாடும் பகுதி. ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக இங்கேருந்து மலைப்பாதை ஆரம்பம் சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி நிறைய டைம் போயிருக்கேன், பட் வீடியோ எடுக்கல. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். இங்கே தான் போட்டு வச்சுக்குவேன் மலைப்பாதை ஆரம்பம். நாங்கள் டவர் இருக்குது பாரு மேலே ரைட் சைடில். வாட்சிங் டவர். இதான் வரட்டுப்பாளையம் டேமோட வியூ. அதனால தான் யாரை மக்கள் போகணும்னு சொல்லிட்டு எல்லாமே கல் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்குவேன். இங்கிருந்து மலைப்பாதை ஆரம்பமாகுது. இதை உள்ள வரட்டுப்பாளையம் டேம் போகிறதுன்னு வச்சுக்கோங்க. போகக்கூடாது. தாமரை கரைக்கு இங்கிருந்து 13 கிலோமீட்டர். ஃப்ரெண்ட்ஸ், வனவிலங்குகள் நடமாடும் பகுதி முடிஞ்ச வரைக்கும் கேர்ஃபுல்லாக போகணும். பட் ஒன்றும் அந்த அளவுக்கு இல்லை. பட் ஈவினிங் டைம்னா கம்பல்சரி வரட்டுப்பாளையம் டேமுக்கு யானைகளும் தண்ணி குடிக்க வரும்னு வச்சுக்குவேன். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க சூப்பரான ரோட்டில் போயிட்டுருக்கோம். என்ன மைலேஜ் அம்மா? இதா 12-13. வரட்டுப்பாளையம் டேம் சூப்பராக இருக்குது. வெளியே போகுது கேமரா. பஸ் பாரு, பவானி, அத்தியூர், தாமரைக்கரை, பர்கூர், கர்ககண்டி. கொள்ளைகால் 91 கிலோமீட்டர் இங்கேருந்து. பர்கூர் போனேன், தேவர்மலை போனோம், மடம் போனோம். இதான் வந்து ஃபஸ்ட்டு கொண்டையூர் தொலைவு. ஆக்சுவலாக அஞ்சூர் போகிற 2 கொண்டையூர் தொலைவு தான். இது ஒன்று, பட் இன்னொன்று இருக்குன்னு வச்சுக்குவேன். ஆக்சுவலாக இங்கே மாடெல்லாம் நிறைய வரும். பர்கூர் மாடு எல்லாமே வந்ததுன்னா சூப்பராக இருக்கும். இன்னொரு கொண்டையூர் தொலைவு இருக்குது, அவ்வளோதான். 2 தான் மொத்தம் தொலைவு, அவ்வளோதான். அப்புறம் இன்னொன்று நார்மல் தான், இந்த இடத்துக்கு ஒன்று. இதே மாதிரி ஏரியா என்ஜாய் பண்ணுறேன். இதே மாதிரி ஷாப்பிங் வியூ பாயிண்ட் வச்சுக்க பாருமாச்சான். இங்கெல்லாம் நிறுத்தக்கூடாது வண்டியை. ரயில்வே ஸ்டேஷன் பர்கூர் 13 கிலோமீட்டர் இங்கிருந்து.
வரட்டுப்புறம் டேம் இங்கிருந்து இன்னமும் தெரியுதுடா. இந்த இடம் சூப்பராக இருக்கும். டவர் இருக்குதாடா. இந்த இடம் தான் மங்கிகள் அதிகமாக இருக்குன்னு வச்சுக்குவேன். குரங்கள் அதிகமாக இருக்க இடம் இந்த இடம் தான். சரியான பள்ளத்தாக்குன்னு வச்சுக்குவேன். பள்ளத்தாக்கு பகுதி மெதுவாக போட்டிருக்கு பாரு. இங்கே பள்ளத்தாக்கு பகுதி மெதுவாக செல்லவும். ஓரளவுக்கு ஆமாப்பா ஜில்லு ஜில்லு தான் இருக்கு. ஒரே பின்னாடி வண்டி வரதுக்காக கை காட்டுறாரு பாரு. அதான் டிரைவர். அதுதான் அழகு. அப்படிதான் இருக்கணும். நல்ல டிரைவர்கள்னா அதுதான். ஆமாம் சுரேஷ், மேலே வந்துட்டோம். ஆமாம், மேலே வந்துட்டோம்ல. இன்னும் பர்கூர் மேலே போனோம்னு வச்சுக்க. பர்கூர் மேலே போனால் இன்னும் சூப்பராக இருக்கும். இன்னும் அங்கே ஒரு 7 கிலோமீட்டர் தான். கோயிலுக்கு போயிட்டு வந்தாலாமா? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மேலே வந்துட்டோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு ஒரு பெரிய பாறை ஒன்று இருக்கும். முன்னாடி தெரியுது பார்த்தீங்களா? இதுதான் அடையாளம். இந்த பாறை வந்துருச்சுனாவே நீங்கள் தாமரைக்கரை வந்துட்டீங்கன்னு அர்த்தம். ஹில்ஸ் வந்து மேலே வந்துட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது தாமரைக்கரையை வந்து ரீச் பண்ணியாச்சு. இங்கே லெஃப்ட் சைடில் போனீங்கன்னா கொங்காடை மணியாச்சி பள்ளம் வரும். இப்போ நம்ம ரைட் சைடில் போனோம் அப்படின்னா தேவர்மலை மடம். நம்ம அடுத்த வீடியோவில் தேவர்மலை மடம் அந்த 2 வீடியோவும் பார்ப்போம். அப்படியே என்னோடய சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.